வாரம் சண்டே அன்னைக்கு போய் ஹஸ்பண்ட் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அந்த வாரத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும். நானும் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு கூட பார்த்துருக்கேன். அன்னைக்கு பொறுமையாக எழுந்திரிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பிட்டோம். பழைய சாதமும் பசங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஹஸ்பண்ட் நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை வச்சு மதியம் லஞ்செல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு. நான்வெஜ் வாங்கிட்டு வரும்போதே வந்து அந்த வாரத்துக்கு தேவையான காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு அப்படியே தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் தூங்கினா இந்த வேலைலாம் எப்படா செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு கம்முன்னு போய் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சமைச்சு வச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்த காயெல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் இல்லை, ஒரு 10 டேஸ்க்கு மேலேயே எங்களுக்கு வரும். இப்போ ஒரு 1 மந்த்தாகவே ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு கான்ஷியஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால எல்லா காயையும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா 636 rupees வந்தது. இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு எங்களுக்கு வரும். ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கின காய் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சு அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி எடுத்துட்டேன். பாப்பா தூங்கும் போது தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய முடியும். அதனால் அவளை தூங்க வச்சுட்டு நான் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வெஜிடபிள் வைக்கிற அந்த ட்ரே எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு இருக்கிற காய் எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அன்றைக்கி காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் 25 rupees தான். ரேட்லாம் பரவாயில்ல, இப்போ ரொம்ப கம்மியாகவே இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி ரேட்டுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்வீட் கார்ன்லாம் வந்து 3 கார்னே வந்து 25 rupeesன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாரு. சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1/2 கிலோ வந்து 15 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ ரேட்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இதில் வந்து காஸ்ட்லியானதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், அது மட்டும்தான் வந்து கிலோ வந்து 75 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து அடுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து நார்மலாக எப்பவும் போல் ஜூஸ் போடுறதுக்காக இந்த சாத்துக்குடி, கொய்யாப்பழம், ஆப்பிள் இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். சாத்துக்குடி வந்து ஜூஸ் போடுறதுக்கு, மற்றதெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டில் தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பேஸ்கெட் வச்சுருக்கேன் ஒரு க்ரீன் கலரில். அதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, முலாம்பழம், கார்ன் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது எல்லாமே வெளியவே வச்சிருவேன், ஃப்ரிட்ஜில் வைக்காமல். அப்போ தான் நமக்கு பார்க்குறப்ப பசிக்கிறப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சம்மர் சீசனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் தான். வாட்டர்மெலன், முலாம்பழம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன்ஸ் கூட. அதுதான் இந்த சம்மர் சீசனில் பிடிச்சதே. மற்றபடி வந்து வெயில் அடிக்கிறது, வேர்க்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பு தான். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதோட பாக்ஸஸில் போட்டு. இதோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஏற்கனவே வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே இருந்தது, அதனால் அதை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அது நிறைய இருந்ததுனால பாக்ஸில் போட முடியல, ஒரு கவரில் போட்டு வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரியான காய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு புதினா மல்லிலாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிறது இல்லை, அதனால் வந்து இருக்கிறத வந்து அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg காய் வரைக்குமே நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். கவரில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து பம்கினை, வெள்ளை பூசணி இதெல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிட்டா அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன காய் இருக்குது, எதை ஃபஸ்ட்டு சமைக்கணும் அப்படின்ற ஐடியாவும் நமக்கு இன்றைக்கே கிடச்சிருக்கும். ஸோ பழைய காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சமைச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த புதுசாக வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் வந்து சமைச்சிருவேன். இப்படி தான் வந்து நான் ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த கண்டெய்னர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.